சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற அடி இடம்பெற்ற நூல் ஆத்திச்சூடி. சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற அடி இடம்பெற்ற நூல் ஆத்திச்சூடி. திருக்குறளில் இடம்பெறாத தமிழ் சொற்கள் கடவுள், தமிழ். திருக்குறளில் இடம்பெறாத தமிழ் சொற்கள் கடவுள், தமிழ். கீழ்க்கண்டவற்றில் சரியான கூற்றியது. நாலடியார் 12 இயல்கள். நாலடியார் 12 இயல்களை கொண்டது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற அடியில் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொன்றை வேந்தன். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். திருக்குறளில் இடம்பெற்ற இருமரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற இருமரங்கள் பனை, மூங்கில். பழிபுரி காண்டம் ராவண காவியத்தில் 4வது காண்டம். பழிபுரி காண்டம் ராவண காவியத்தில் 4வது காண்டம். சரியானதை தேர்வு செய்க. ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் உள்ளன. சரி. திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. நாச்சியார் திருமொழி 140 பாடல்களை கொண்டது. சரி. ஆண்டாளை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். சரி. ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் உள்ளன. திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. நாச்சியார் திருமொழி 140 பாடல்களை கொண்டது. ஆண்டாளை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். யசோதர காவியத்தினை இயற்றியவர் ஆசிரியர் யாரென தெரியவில்லை. யசோதர காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் மொத்தம் 19. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் மொத்தம் 19. திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள திருப்பதிகங்களின் எண்ணிக்கை 51. இந்நூலில் பாடப்பட்டுள்ள சிவத்தலங்களின் எண்ணிக்கை 38. திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள திருப்பதிகங்களின் எண்ணிக்கை 51. திருவாசகத்தில் பாடப்பட்டுள்ள சிவத்தலங்களின் எண்ணிக்கை 38. பொறுத்துக. ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ சிவவாக்கியார். ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ சிவவாக்கியார். ஜாதி பிரிவினிலை தீயை மூட்டுவோம் பாம்பாட்டி சித்தர். ஜாதி பிரிவினிலை தீயை மூட்டுவோம் பாம்பாட்டி சித்தர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பட்டினத்தார். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பட்டினத்தார். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் அகத்தியர். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் அகத்தியர். புறநானூரை முதலில் உவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1894. புறநானூரை முதலில் உவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1894. திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. உத்தரகாண்டத்தை பாடியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டத்தை பாடியவர் ஒட்டக்கூத்தர். கொடைமடம் படுத லல்லது படைமடம் படான் என்று புகழப்பட்ட அரசன் பேகன். கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் என்று புகழப்பட்ட அரசன் பேகன். தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு இலக்கியங்களாய் திகழ்வது 8 தொகை நூல்கள். தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு இலக்கியங்களாய் திகழ்வது 8 தொகை நூல்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இவற்றில் தவறானதை கண்டறிக. எதுவும் இல்லை. எதுவுமே தவறான கூற்று இல்லை. அப்போ எல்லாமே சரியானது. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார் ஆவார். சரி. புறநானூற்றின் சில பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சரி. பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூல் ஆகும். சரி. தற்பொழுது கிடைத்துள்ள பரிபாடலில் புறப்பாடல்கள் மிகுதியாக உள்ளன. சரி. புறநானூற்றின் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார் ஆவார். புறநானூற்றின் சில பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூல் ஆகும். தற்பொழுது கிடைத்துள்ள பரிபாடலில் புறப்பாடல்கள் மிகுதியாக உள்ளன. அதியமான் அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு தந்த செய்தியை அறிய உதவும் நூல் புறநானூறு. அதியமான் அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு தந்த செய்தியை அறிய உதவும் நூல் புறநானூறு. பொறுத்துக. பேயனார் முல்லை. ஓதலாந்தையார் பாலை. கபிலர் குறிஞ்சி. அம்மூவனார் நெய்தல். ஓரம்போகியார் மருதம். பேயனார் முல்லை. ஓதலாந்தையார் பாலை. கபிலர் குறிஞ்சி. அம்மூவனார் நெய்தல். ஓரம்போகியார் மருதம். 500 நூற்றின் சரியான திணைவைப்பு முறையை கண்டுபிடி.
மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. ஐங்குறு நூற்றின் சரியான திணைவைப்பு முறை மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. இல்லறவியல் திருக்குறளின் எந்த பிரிவில் அமைந்துள்ளது? அறத்துப்பால். இல்லறவியல் திருக்குறளின் அறத்துப்பாலில் அமைந்துள்ளது. தென்தமிழ் தெய்வ பரணி என கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வ பரணி என கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்டக்கூத்தர். பொறுத்துக. கம்பராமாயணம் படலம், சிலப்பதிகாரம் காதை, சீவக சிந்தாமணி இலம்பகம், கலிங்கத்து பரணி தாழிசை. கம்பராமாயணம் படலம், சிலப்பதிகாரம் காதை, சீவக சிந்தாமணி இலம்பகம், கலிங்கத்து பரணி தாழிசை. சிலப்பதிகார நிகழ்வுகளையும் அவை இடம்பெற்றுள்ள காண்டத்தையும் பொறுத்துக. கோவலன் மாதவியின் காதல் வாழ்வு. புகார் காண்டம். கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டுவனின் வீரம். வஞ்சி காண்டம். கணவனை இழந்த கண்ணகியின் அவலம். மதுரை காண்டம். கோவலன் மாதவியின் காதல் வாழ்வு. புகார் காண்டம். கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டுவனின் வீரம். வஞ்சி காண்டம். கணவனை இழந்த கண்ணகியின் அவலம். மதுரை காண்டம். முதலில் திருக்குறளை மத்திய நிதி அறிக்கையில் பயன்படுத்தியவர் பி. சிதம்பரம். முதலில் திருக்குறளை மத்திய நிதி அறிக்கையில் பயன்படுத்தியவர் பி. சிதம்பரம். எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர், காங்கிரஸ்காரர். அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுத்தன்று என்று மகளிரும் வீரத்தில் சிறந்துவிளங்கியதை கூறும் நூல் மூதின் முல்லை. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவருள் மகளிர்க்கும் மரமிகுத்தன்று என்று மகளிரும் வீரத்தில் சிறந்துவிளங்கியதை கூறும் நூல் மூதின் முல்லை. மையறு படிவத்து வானவர் முதலா எவ்வகை உயிர்களும் ஓமங்காட்டி என ஓவியத்தின் சிறப்பை கூறும் நூல் மணிமேகலை. மையறு படிவத்து வானவர் முதலா எவ்வகை உயிர்களும் ஓமங்காட்டி என ஓவியத்தின் சிறப்பை கூறும் நூல் மணிமேகலை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளிக்கவும். இன்று சிற்றிலக்கியங்களாக கருதப்படும் நூல்கள் ஒரு காலத்தில் பெருங்காப்பியங்களின் உறுப்பாக இருந்தவை ஆகும். சரி. பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை விளக்குகின்றன. சரி. வீரமாமுனிவர் தனது சதுரகராதியில் பிரபந்தம் 96 என கூறி அவற்றின் பெயர்களையும் குறிப்பிட்டுள்ளார். சரி. அனைத்தும் சரி. இன்று சிற்றிலக்கியங்களாக கருதப்படும் நூல்கள் ஒரு காலத்தில் பெருங்காப்பியங்களின் உறுப்பாக இருந்தவை ஆகும். பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை விளக்குகின்றன. வீரமாமுனிவர் தனது சதுரகராதியில் பிரபந்தம் 96 என கூறி அவற்றின் பெயர்களையும் குறிப்பிட்டுள்ளார். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் ஆவார். உத்தரகாண்டம் கம்பராமாயணத்தின் 7ஆம் காண்டமாக கருதப்படுகிறது. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் ஆவார். உத்தரகாண்டம் கம்பராமாயணத்தின் 7ஆம் காண்டமாக கருதப்படுகிறது.